ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த முதல் நாளோட முடிவுல இந்தியா வந்து 318 ஃபார் 2. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பிளேயிங் 11 பார்த்தோம்னா, நான் முதல்ல வெஸ்ட் இண்டீஸோட 11 பத்தி பேச போறேன். ஏன்னா இந்தியாவோட 11 பத்தி இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்றதுக்கு இருக்கு. வெஸ்ட் இண்டீஸோட 11னா அவ வந்து டெவின் இம்லாக் இன் பிளேஸ் ஆஃப் பிராண்டன் கிங், அது ஒரு மாற்றம். அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஆண்டர்சன் பிலிப் இன் பிளேஸ் ஆஃப் யோஹான் லேன். இப்ப நான் முன்னாடில இருந்தே சொன்னேன். இப்ப டெவின் இம்லாக் அத்தோட ஒரு கீப்பர் பேட்ஸ்மேன் ரிசர்வ்ஸ்ல அந்த ஸ்குவாட்ல இல்ல. ஒரு ஆமீர் ஜங்குவே ஒரு நம்பர் 6ல விளையாடக்கூடிய ஒரு கீப்பர் பேட்ஸ்மேன். நான் முன்னாடி அவரை பத்தி பேசியிருந்திருக்கேன். அவரும் இந்த ஸ்குவாட்ல இல்லாத போது the one way they could have got Shai Hope to bat at 4 without him keepingனா டெவின் இம்லாக் நம்பர் 6ல விளையாடிட்டு ஷெய் ஹோப் அட் நம்பர் 4. அது ஒரு கரெக்டான முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப பிராண்டன் கிங்க டிராப் பண்ணி அவரை கொண்டு வர பாப்பாளான்னா, நான் வந்து பிராண்டன் கிங் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 75 ரன் அடிச்சார். போன மேட்ச்ல ஒரு 13 அடிச்சார் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நினைக்கிறேன். இப்ப டெக்னரைன் சந்தர்பால் டின் பிளே இந்த சீரீஸ் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. போன மேட்ச்லயும் ரன் அடிக்கல. சோ மேபி பிராண்டன் கிங்க ஓப்பனிங் தள்ளிடலான்னு நான் நினைச்சேன். ஆனாலுமே நியாயப்படி பார்த்தா டெவின் இம்லாக்க கொண்டு வந்து ஷெய் ஹோப் 4ல போட்டது கரெக்டான முடிவு தான். அப்புறம் ஃபாஸ்ட் போலிங்லுமே ஆண்டர்சன் பிலிப் இன் பிளேஸ் ஆஃப் யோஹான் லே. இந்தியாவுக்குன்னு பார்த்தோம்னா இப்ப இந்த மேட்ச்ல நடக்கிறத பத்தி நான் யோசிக்கல. நான் என்ன சொல்றேன்னா, இனிமே ஒரு சில டோர் வரப்போகுது. இப்ப இந்த மேட்ச் வந்து வாட் கேன் யூ கெயின் ஃபார் த டோர்ன்னு நான் பாக்குறேன்னா, இப்ப இந்த பிளேயிங் லைனை பார்க்கலாம். போன மேட்ச்ல நான் சொன்னேன் ஜஸ்பீத் பும்ரா அந்த சீரீஸ் விளையாட்டுறதுக்கான அவசியமே கிடையாது. நான் அந்த சீரீஸ் ப்ரீவியூலே அப்படி சொன்னேன். பும்ரா சிராஜ் 2 பேரையும் விளையாடுறதுல எனக்கு புரியவே இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, இப்ப பிரசீத் கிருஷ்ணா இஃப் ஃபிட் கொண்டு வந்துட்டு அவரும் நிதிஷ் ரெட்டியும் ஃபாஸ்ட் போலிங் போட வச்சுட்டு, இப்ப வந்து அக்ஷர் பட்டேலோட பேட்டிங் தான் இங்க தேவையே படாது. அவர் ஜாஸ்தியா போனா ஒரு சப்போர்ட் ஸ்பின்னர் தான் இருப்பார், எஸ்பெஷலி கிவன் த நேச்சர் ஆஃப் த பிச் ஆல்சோ. ஆனாலுமே இப்ப யூட ஆட் அ ஃப்ரீ ஸ்லாட் தேர், 2 ஃபாஸ்ட் போலரை வச்சு ஓட்டின்னு இருக்கலாம். அதை விட்டுட்டு பும்ரா அண்ட் சிராஜ் இந்த மேட்ச்ல விளையாடுறதுக்கான என்ன பிரயோஜனம் 2 பேரும் இந்த மேட்ச் விளையாடுறதுக்கு எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் என்னோட ஆசைக்கா நிதிஷ் ரெட்டி நம்ம ஃபைன் போட்டுருக்கேன். என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா இந்த மேட்ச்லயே 251 ஃபார் 2 சுப்மான் கில் இறங்கறதுக்கு பதிலா நான் நிதிஷ் ரெட்டியை அனுப்பின்னு இருப்பேன். ஏன்னா இப்ப சாய் சுதர்சன் வந்து நான் 100 அடிப்பேருன்னு நான் ஒரு ஸ்டேஜ்ல நான் எதிர்பார்த்தேன். அன்பார்ச்சுனேட்லி டிஸ்மிஸ் பட்சத்தில் 87 அந்த மேட்ச் பட் ஹேட் டு ஸ்கோர் ரன்ஸ், குட் பர்ஃபார்மன்ஸ். ஜெய்ஸ்வால் வந்து கண்டிப்பா 200 அடிச்சுடுவார் நாளைக்கு. இப்ப முக்காவாசி இந்த பேட்டிங் லைனப்ப நம்ம பார்க்கச்சே ஒரு பிளேயர் மேல ஒரு கேள்வி இருக்குன்னா என்ன பண்ணுவார்னா நிதிஷ் ரெட்டி மேலதான் இருக்கு. ஏன்னா துருவ் ஜுவல் போன மேட்ச் 100 அடிச்சுட்டார். வாஹினேந்திர சுந்தர் இங்கிலாந்துல ரன் அடிச்சுட்டார். ஜடேஜா பேட்டிங்கே இறங்க வேண்டாம் அந்த மேட்ச்ல அவ்வளவுதான் விளையாண்டிருக்கார். சுப்மன் கில் இங்கிலாந்துல ரன் அடிச்சுட்டார். போன மேட்சும் ரன் அடிச்சார். கேஎல் ராவலும் ரன் அடிச்சுட்டு இருக்காருங்கும் போது சாய் சுதர்சன் வாஸ் த ஒன் பிளேயர் ஹவு வி டூன்னு இந்த மேட்ச் ஹஸ் பிளேட் வெல் அட் நம்பர் 3. So only player in the middle order who was going to be uncertainty na நிதிஷ் ரெட்டி தான். So சுப்மன் கில் வந்து 20 நாட் அவுட் ஆஃப் 68 டெலிவரிஸ். அந்த 20 ஆஃப் 68 நிதிஷ் ரெட்டியை அடிக்க விட்டுருப்பேன். தென் he could have tried to make a bigger score in the next day. இப்ப இன்னைக்கு வந்து 318 ஃபார் 2 இந்தியா வந்து ஒரு 500 அடிச்சா வெஸ்ட் இண்டீஸ் வந்து 2 இன்னிங்ஸ் சேர்த்து போட்டாலே 500 வருமா எனக்கு தெரியல. சோ அந்த கேஸ்ல வந்து எனக்கு என்னமோ நிதிஷ் ரெட்டி வந்து அந்த பேட்டிங் வாய்ப்பு வந்து they have somehow it is not going to get much of a chance now. ஏன்னா குட் சான்ஸ் என்னன்னா இப்ப சுப்மான் கிலும் ஜெய்ஸ்வாலும் விளையாடிண்டே போனா ஒரு 400 ஃபார் 2ன்னு வந்ததுன்னா ஒரு 450 ஃபார் 2ன்னு வந்ததுன்னா they may look to declare and get to 550 or so. அப்ப நிதிஷ் ரெட்டி வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்கோர் அடிக்க முடியும்னு எனக்கு தெரியல. சோ அதை பத்தி மட்டும் ஐ எம் a bit disappointed. வெஸ்ட் இண்டீஸ்ன்னு பார்த்தோம்னா இப்ப இந்தியா வந்து டாஸ் ஜெயிச்சு பேட்டிங்னு சொன்ன உடனே ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்க போறது வெஸ்ட் இண்டீஸ்க்குன்னு தெரிஞ்சு போச்சு. முதல் ஓவர்ஸ் தான் டிசிப்ளின் இருந்தது. ஜேஎன் சீல்ஸ் திருப்பியும் நன்னா போட்டார். ஆண்டர்சன் பிலிப்பும் நன்னா போட்டார். முதல் 5 ஓவர்ல 9 ரன் தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அப்புறமா அந்த லாட்டர் பார்ட் ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து கொஞ்சம் பவுண்டரி டெலிவரிஸ் வந்தோன்னு, அதுவும் 2வது செஷன்ல இருந்து நிறையவே வந்தது. அதனாலதான் என்ன சொல்றது, தே குட் நாட் ரியலி கீப் இந்தியா அண்ட் செக். ஓகே, அது வந்து இந்த மாதிரி ஒரு பிச்சு, இந்த மாதிரி ஒரு இந்தியன் பேட்டிங் நினைப்பு. நான் சொன்ன மாதிரி இந்த வெஸ்ட் இண்டீஸ் போலிங் அட்டாக்க நான் அவ்வளவா குறவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்ப ஆரம்பத்துல பார்த்தோம் நியூ பால்ல
ஓரளவுக்கு நல்லா தான் போட்டா. ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஜொமேல் வாரிக்கன் முதல் 9 ஓவர்ல 36 ரன், அதுக்கப்புறம் 3 ரன் தான் எக்கானமி, 2 விக்கெட் அவர் தான் எடுத்தார். ராஸ்டன் சேஸ் இன்னைக்கு கொஞ்சம் ரன்னுக்கு போனார். கேடி பியர் போன மேட்ச்ல அந்த ஒரு சக்சஸ் 3.13 வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி 3.7 இக்கானமி ரேட். ஆனாலுமே ஒரு செட் ஜெய்ஸ்வால், திஸ் குட் பிளேயர்ஸ் ஆஃப் இந்தியன், சாரி திஸ் குட் இந்தியன் பிளேயர்ஸ் பிளே ஸ்பின் திஸ் வெல். அப்புறமா என்ன சொல்றது, இந்த பிச் ஆல்சோ. ஸோ அந்த வெஸ்ட் இண்டீஸ் ஸ்பின்னர்ஸும் நான் அவ்வளோ குறை சொல்ல முடியாது. இந்த ஃபாஸ்ட் போலர்ஸுமே ஒரு இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக், நியூ பால்ல விக்கெட் வேலைங்கும் போது ஃபாஸ்ட் போலர்ஸையும் குறை சொல்ல முடியாது. ஸோ இப்ப நான் வெஸ்ட் இண்டீஸ் கேம்ப்ல இருந்தேன்னா நான் என்ன சொல்லேன்னா, இந்த பேட்ஸ்மேன் எவ்வளோ அடிக்க போறாலோ அடிக்கட்டும். கேன் வி ஸ்லோ their progress to make them get to that 550? நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஒரு டிஃபென்சிவ் ஃபீல்ட்ஸ் வச்சுட்டு இப்ப ஜொமேல் வாரிக்கன் இன்னுமாவே அந்த 3 ரன் எக்கானமி ரேட்ல போட முடியுமா? கேரி பியர் வந்து போன மேட்ச்ல எக்கானமி ரேட்ல போட்ட மாதிரி போட முடியுமா? இப்ப ஜேடன் சீல்ஸ் வந்து 3.68, அது வந்து ஒரு 3.3க்கு குறைக்க முடியுமான்னு அந்த மாதிரி ஒரு பேசிக். நான் இந்த மேட்சுக்கு முன்னாடியே என்ன நினைச்சிருந்திருப்பேன்னா, 5 நாளைக்கு எடுத்துன்னு போலாமா. இப்ப okay, India 318 for 2, but I don't think West Indies' hopes of taking it to 5 days, they should think that it has been dented. ஏன்னா ஃபர்ஸ்ட் bowling போட வேண்டியதுன்னு வந்த உடனே this is what was most likely was going to happening போது அந்த ரேட் ஆஃப் ஸ்கோரிங் கம்மி பண்ணலாமான்னு அந்த மாதிரி பார்ப்பேன். ஒரு செட் ஜெய்ஸ்வாலை வந்து கேன் ஐ மேக் ஹிம் ஸ்லோ டவுன் பிட்னு அந்த மாதிரி பார்ப்பேன். ஸோ என்ன சொல்றது, அந்த செகண்ட் செஷனுக்கு அப்புறமா when things were going wrong, I think you could tell in their body language. ஒருவேளை நாளைக்கு வந்து நம்ம முதல் நாள் ஆனது ஆயிப்போச்சு, நம்ம வந்து 5 நாளுக்கு இன்னும் எய்ம் ஷுட் பி 5 நாளுக்கு எடுத்துன்னு போகணும்னு அப்படி யோசிச்சா பேட்டிங்லயும் கொஞ்சம் நல்லா அமையலாம், பவுலிங்குமே நம்ம பார்த்ததோட கொஞ்சம் நல்லா அமையலாம். let's see what they do. இந்தியா பேட்டிங் அகைன் திஸ் டெஸ்ட் மேட்ச் இஸ் வெரி அன்லைக்லி. இதனாலதான் நான் சொன்னேன் நிதிஷ் ரெட்டி நான் 4ல இறக்கிந்திருப்பேன். ஆனா நாளைக்கு என்ன பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் மை ஒப்பீனியன் வாட்ச்.